மொன்ட்ரியலை நோக்கி வந்த 2 சர்வதேச விமானங்கள் பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக CF-18 மற்றும் F-16 போர் விமானங்களின் பாதுகாப்புடன் நேற்று புதன்கிழமை தரையிறக்கப்பட்டன. வட அமெரிக்க வான் பாதுகாப்பு அமைப்பான NORAD இந்த விமானங்கள் பத்திரமாக தரையிறங்கும் வரை அவற்றை கண்காணித்து வழிநடத்தியது. ட்ரூடோ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் விமானங்கள் தரையிறங்கியதும் 20 மற்றும் 30 வயதுடைய 2 ஆண்களை கியூபெக் மாகாண போலீசார் கைது செய்துள்ளனர். இவர்கள் மோசடி தொடர்பான குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளக்கூடும் என்று போலீஸ் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அதே சமயம் ஒரு விமானத்தில் கண்டெடுக்கப்பட்ட சந்தேகத்துக்கிடமான பெட்டி காரணமாக ஒரு ஓடுபாதை தற்காலிகமாக மூடப்பட்டது. வெடிகுண்டு மிரட்டல் எச்சரிக்கை காரணமாக அமெரிக்காவின் FAA அமைப்பு மொன்ட்ரியலுக்கான அனைத்து விமான சேவைகளையும் சில மணி நேரம் நிறுத்தி வைத்தது. பின்னர் நடத்தப்பட்ட சோதனையில் அந்த பெட்டியில் அச்சுறுத்தல் ஏதும் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டு விமான நிலைய சேவைகள் வழமைக்கு திரும்பின. இந்த சம்பவத்தால் உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான பயணங்கள் கணிசமாக தாமதமடைந்தன.